அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பான ஆவணங்களை கேட்டு சிறப்பு புலனாய்வு குழு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சசிதரன் விவரிக்க கேட்போம். சசிதரன், முழு விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு சொந்தமான வீட்டை வருவாய்த்துறை அதிகாரிகள் சற்று நேரத்திற்கு முன்பாக ஆய்வு செய்தார்கள். இந்த நிலையில போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா உங்களுக்கு? அப்போ போட்டோ ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. மாசம் 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. சிறப்பு புலனாய்வு குழு ஆவணங்களை கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை மற்றும் சென்னை மாநகராட்சிக்கு சிறப்பு புலனாய்வு குழு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ஞானசேகரன் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் தற்போது 2025ஆம் ஆண்டு, அதாவது 4ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்டார். அதுவரை வாங்கிய சொத்துக்கள், தற்போது வசிக்கும் வீடு குறித்த பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் ஆவணங்களை கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அவர் தங்கியிருந்த வீடு, அந்த ஞானசேகரின் வீடு உரிய அனுமதி பெற்று கட்டப்பட்டுள்ளதா என்பதற்கான ஆவணங்களை கேட்டும் சென்னை மாநகராட்சிக்கு சிறப்பு புலனாய்வு குழு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் அவரது இல்லத்தில் இந்த வீட்டிற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தொடர்பான ஆவணங்களை நாளை அவர் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும், ஞானசேகரன் மீது ஏற்கனவே 20 வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் 4வது முறையாக அவர் குற்றச்சாட்டு நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சனிக்கிழமை அவர் இல்லத்தில் சோதனை மேற்கொண்ட போது லேப்டாப், சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் ஆவணங்களின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை மற்றும் சென்னை மாநகராட்சிக்கு சிறப்பு புலனாய்வு குழு தற்போது இந்த ஆவணங்களை கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சசி.